கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அன்பை குறித்து யோவான் சொல்லுகிற வேளையில் 18வது வசனம் 1 யோவான் 4:18 பார்க்கின்ற வேளையில், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு 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 என்று கிட்டத்தட்ட 1, 2, 3 தடவை மிக அழகாக அந்த அன்பு ரிப்பீட்டடாக சொல்லப்படுகிறது. இந்த எல்லாத்துக்குமே பேசிஸ், ஒரு ஆக்சிஸ் என்று சொல்லணும்னா அச்சாணையை போல் இருக்கிறது அன்பு தான். அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தாக்கா நமக்குள்ளே என்ன இருக்காது? பயம் இருக்காது. இன்றைக்கி எதை கண்டாலும் நம்ம பயப்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது, ஒரு வியாதியில் இருக்கும் பொழுது, ஒரு பண நெருக்கடியில் வரும்பொழுது, குடும்பத்தில் ஒரு சில சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்குள்ளாக முதல்ல வருகிறது பயம்தான். இன்றைக்கி உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் பூமியை படைத்த பொழுது ஆதாம் ஏவாளையும் படைத்துட்டு அவனை சில காரியங்களுக்கு சொன்னார். அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னான், சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அவனுக்குள்ளாக பாவம் அவன் அப்படியாக அவன் தன்னை நிர்வாணி என்று கண்டான். அந்த நேரத்தில் கூட முதலாவது அவனுக்குள்ளே வந்தது என்னன்னாக்கா, அந்த பயம் என்று ஒன்று வந்தது. அந்த பயம் வந்த உடனே அவனுக்குள்ளாக இருந்த அன்பு போயிற்று. தேவனுடைய அன்பும் அவனை விட்டு நீங்கி போயிற்று. எவ்வளோ தேவனோடு கூட அவன் நெருக்கமாக அன்பாக இருந்தானோ, அந்த அன்பு என்பது பயம் என்கிறதான ஒரு காரியம் உள்ளே வந்ததுனால அவனுக்கு உள்ளாக இருந்து வெளியிலே சென்று விட்டது. அதே போல் தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஃபியர் கில்ஸ் என்று சொல்வாருங்க. இந்த பயமானது வந்தால் கொல்லும். அது நம்மை அப்படியாக தாக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வசனம் மிகச் சொல்கிறது, பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது என்று சொல்கிறது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பிலே பூரணப்பட வேண்டும். தேவ அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது யோவான் சொல்லுகிற ஆலோசனை என்று பார்க்கும் பொழுது பயத்தை எடுத்து போட வேண்டும். வேறு ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையில் 2வது நிருபத்தில் 7வது வசனத்தில் உங்களுக்கு நமக்குள்ளாக இருக்கிற என்ன ஆவி என்று சொல்கிறார். பயமில்லாத ஆவியை நம்ம கொடுக்குறார். தேவன் பயமில்லாத ஆவியும் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்குறார். ஸோ அந்த பயம் என்பது நம்ம நீக்கி போடுகிறதா இருக்குது. அந்த பயம் கடந்து சென்றால்தான் நமக்கு அந்த அன்பு நம்மிலே காணப்படும், நம்மிலே வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே ஒரு முடிவு எடுப்போம். நான் எதை கண்டும் பயப்பட மாட்டேன். எந்த ஒரு காரியத்திலும் சோர்ந்து போய் நான் பயந்து கடவுளுக்கு பிரியமில்லாமல் இருக்க மாட்டேன். ஆகவே தேவ அன்பு எனக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டவரே அன்பை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எடுத்து போட முடியாத பயங்கள், இருள், எல்லா காரியங்களையும் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நமக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறபடினால நீங்கள் அதை எடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு உங்களுடைய அன்பை அதிகமாக ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. இந்த நாளிலே இந்த அன்பு எங்களுக்கு ஒரு பரிபூரணப்பட கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பயம் உங்களை அகன்று தேவ அன்பு உங்களுக்குள் வரட்டும்.